வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம். நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு. ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர். ஒளி நெறி வேதம் உரையாடல் பகுதி 13. 3 குருவும் 3 அருளும். வணக்கம் குருவே, தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகின்றேன். மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில் கடந்த நம்ம உரையாடலில் அடுத்த பயிற்சியாக மனசாட்சி பயிற்சி உள்ளது. அதை பயில்வதற்கு முன் மனசாட்சி மேன்மைகளையும் சத்குரு, ஜேகத்குரு, ஸ்தூலகுரு பற்றிய பேருண்மைகளை அறிய வேண்டும். அவைகளை நம் அடுத்த உரையாடலில் தொடரலாம்னு சொன்னீங்க. ஆம் மகளே, ஒளிநெறிவேத உண்மைகள் நமக்கு உணர்த்தி காட்டுவது பிறப்பை ஒழிக்கும் மாற்றத்திற்கான ஒழுக்க நெறிபாதை. இது நம் முன்னோர்கள் கண்ட வெற்றி பாதை, நமக்காக பெருங்கருணையுடன் வழங்கிய அருள் நெறிப்பாதை. புரிந்து கொள்ள கடினமாகும் பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் மூலதத்துவங்களாக இருக்கும் இப்பேருண்மைகளை புரிந்து கொள்ளும் வகையில் முடிந்த அளவு எளிமையாக்கி மனித குலத்தை அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுக்கும் முயற்சியை இலக்காக்கி குறைந்த நேர அளவில் காட்சிப் பதிவுகளாக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஆம் குருவே, வள்ளலார் ஆதீனம் மூலமாக வெளிவரும் பேருண்மைகளை பலமுறை கேட்டு பயின்றால் மட்டுமே அதனுள் மறைந்துள்ள பேருண்மைகள் இன்னும் எளிதாக விளங்கும். இதுவரை வந்த உரையாடல்களில் ஒளிநெறிவேத உண்மைகள் பல வெளிப்பட்டிருக்கு மற்றும் சார்பொழுக்க பயிற்சி, ஐந்தொழுக்க பயிற்சி, தீபத்தில் தெய்வ பாவனை பயிற்சி இவைகள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிந்தால் மட்டுமே பயன்பெற முடியும். ஆம் மகளே, ஒளிநெறி வேதம் உணர்த்தும் மூல தத்துவங்கள் மற்றும் பிரபஞ்ச பேருண்மை ரகசியங்கள் என்பது நுட்பமானது, விரிவானது. இவைகள் அனைத்தும் சுருக்கமாக எளிமையாக்கி குறைந்த நேர வீடியோ பதிவுகளாக வெளிப்பட்டுள்ளது. விரிவான விளக்கங்கள் வள்ளலார் ஆதீனம் வெளியிட்ட புஸ்தகங்களில் உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் இணையதள சமூக ஊடக இணைப்பு மூலம் நடந்த உபதேச வகுப்புகள் காட்சிப் பதிவுகளாக சேகரிக்கப்பட்டு 300க்கும் மேல் உள்ளது. குருவே, வள்ளலார் ஆதீனம் வெளியிட்ட புத்தகங்கள் என்ன? இறையியல் தவம், ஒளிநெறி வேதம் பாகம் 1, ஒளிநெறி வேதம் பாகம் 2, கடவுள் ஆலயங்கள் விளக்கம் 5, தீபத்தில் தெய்வ பாவனை, திருவடிஞான தீட்சா ரகசியங்கள், வள்ளுவர் வழங்கிய தவநெறி, அருட்பெருஞ்சோதி மகாமந்திர விளக்கம், குருவருள் மகிமை போன்ற நூல்கள் இதுவரை வெளிவந்துள்ளன. ஆர்வம், அக்கறை தேடல், ஏக்கம், தவிப்பு கொண்டு ஆன்மீக உண்மைகளை நாடி வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகும் அடியவர்களுக்கு உபதேச வகுப்புகளின் பதிவுகள் பிரத்யேகமாக வள்ளலார் ஆதீனம் சமூக ஊடக குழுவின் மூலமாக எவ்வித கட்டணமின்றி படிநிலைகளாக பகிரப்படும். அவ்வாறு இணையும் அடியவர்கள் மற்ற ஆர்வமுள்ள அனைவரையும் இணைத்து உபதேச வகுப்புகளை கேட்டு பயன்பெற்று தொடரலாம். நமக்குள் நாம் என்னவாக இருக்கின்றோம் என்பதை உணர முடியாததால் தான் மனிதன் தடுமாறுகின்றான். ஒளிநெறி வேத உண்மைகள் என்பது முதன்மையாக மனிதனுக்குள் நடக்கும் மர்மங்கள் பற்றிய ஆய்வுகளாகும். ஜீவன் நிலையிலிருந்து தன் சுயநிலையான ஆன்ம நிலைக்கு உயர்வதற்கான முக்கியமான மாற்றங்களை பயிற்றுவிக்கும் நம் முன்னோர்கள் பயின்ற தொன்மை நெறி மார்க்கமாகும். மாற்றங்களை நமக்குள்ளும் விதைத்து மற்றவர்களுக்குள்ளும் விதைத்து பக்குவத்தை ஏற்படுத்தும் பாதையாகும். இவ்வாறு உருவாகும் ஒரு பெரும் குழு மனிதகுல தூய்மைக்கான பசுமையான மரத்தின் விதை போன்று உருவாகலாம். அது மனித சமுதாயத்தை சரியான இலக்கு நோக்கி அழைத்துச் செல்லும் திசை காட்டியாகும். நிச்சயமாக குருவே, மனசாட்சி பயிற்சியை அறிவதற்கு முன் சத்குரு, ஜேகத்குரு, ஸ்தூலகுரு உண்மைகளை இந்த உரையாடல்ல தொடரலாம்னு சொன்னீங்க. ஆம் மகளே, சத்குரு என்பது பேரருள், ஜகத்குரு என்பது திருவருள், ஸ்தூலகுரு என்பது குருவருள். இவ்வாறு பேரருள், திருவருள், குருவருள் ஆகிய இந்த 3 வகை தூண்டல்களே மனித இயக்கங்களில் அருளாக வெளிப்பட்டு மனிதனை ஆட்சி செய்கின்றது. குருவே, அப்படியென்றால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பது எது? பேரொளி வடிவான பேரறிவே இப்பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவே சத்குரு, இதுவே மனிதனில் உள்ளுணர்வு. இந்த பேரறிவின் வெளிப்பாட்டிற்கு பேரருள் என்று பெயர். பேரறிவின் பேரருள்தான் பெருஞ்செயலாக விரிந்து பின் எண்ணற்ற இயக்கங்களாய் விரிந்த பிரபஞ்சமாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அனைத்தையும் ஆளுமை செய்கின்றது. குருவே, அப்படியென்றால் இந்த பேரருள் கோடான கோடி பிரபஞ்ச இயக்கங்களில் என்ன செய்கின்றது? இது அணு முதல் அனைத்து இயக்கங்களிலும் மூல மையமாகவும் அவைகளுக்குள் இது கருவாகவும் இருக்கின்றது. தனித்த இயக்க அமைப்புகளுக்குள் மையம் கொண்டு அதன் அமைப்பு வேறுபாடுகளுக்கு ஏற்ப இயக்கங்களை செயல்படுத்துகின்றது. குருவே, அப்படியென்றால் இந்த பேரறிவு பேரருளாக ஒவ்வொரு தனித்த இயக்கங்களுக்குள் இயங்கும்போது அவைகளை எவ்வாறு அறியலாம்? பேரறிவு தனிப்பட்ட இயக்கங்களுக்குள் இயங்கும் போது இந்த நிலையில் இது பகுதிப்பட்ட பேரறிவு ஆகிவிடுகின்றது. இதற்கு இயக்க அறிவு என்றும் இந்த இயக்க அறிவின் செயல்பாட்டை இயக்க அருள் என்றும் கூறலாம். இதனையே நாம்
திருவருள் என்று கூறுகின்றோம். இந்த திருவருளே ஜெகத்குரு ஆகும். மனிதனில் ஜெகத்குரு மனசாட்சியாய் நின்று இயங்குகின்றார். குருவே, இந்த உண்மைகளை எப்படி புரிஞ்சிக்கிறது? உதாரணமா ஒருத்தருக்கு ஃப்ளைட், கார், பைக், சைக்கிள் இப்படி எல்லா வாகனங்களையும் ஓட்ட தெரியும். ஆனால் இப்போது அவர் சைக்கிளை ஓட்டும் போது எவ்வாறு ஓட்டுவார்? சைக்கிள் அமைப்பிற்கு ஏற்றபடி எவ்வாறு ஓட்ட வேண்டுமோ அவ்வாறே ஓட்டுவார். ஃப்ளைட் ஓட்ட தெரியும் என்பதால் சைக்கிளையும் அதே போல் ஓட்டுவாரா? அது எப்படி முடியும் குருவே? சைக்கிளை எவ்வாறு ஓட்ட முடியுமோ அதன் அமைப்பின்படி அவ்வாறுதானே அதை ஓட்ட முடியும். அப்படியென்றால் அவ்வாறு சைக்கிளை ஓட்டும் அவருக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியாது என்று அர்த்தமா? இல்ல குருவே. இதுபோல்தான் இயக்க பிரபஞ்ச மூலப்பொருள் நமக்குள்ளும் மற்ற இயக்கங்களுக்குள்ளும் மையம் கொண்டு செயல்படுகின்றது. ஒவ்வொரு இயக்கத்தின் தனித்தன்மைக்கு ஏற்றபடி அந்த இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியை இலக்காக்கி அதனை இயக்குகின்றது. பிரபஞ்ச மயம் என்பது உலகுக்கானது. இது பேரறிவு மற்றும் பேரருளால் இயங்குகின்றது. இயக்க மையம் என்பது உயிர்களுக்கானது. இது இயல்பு அறிவு மற்றும் திருவருளால் இயங்குகின்றது. குருவே, இந்த ஏற்பாடுகள் எதற்கு? இந்த ஏற்பாடுகள் இயக்கங்கள் அனைத்தும் தன் இயக்க அறிவை தூய்மையாக்கி படிப்படியாக பேரறிவோடு இணைந்து நின்று இயங்குவதற்கான முயற்சிதான். அது மட்டுமல்ல, மனிதன் எதை முழுமையாக அடைய நினைக்கின்றானோ அதனை முழுமையாக அடைவதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் இப்பிரபஞ்சம் செய்து தருகின்றது. மனிதன் எதனை முழுமையாக அடைய நினைக்கின்றான்? துன்பம் கலவாத பேரின்பம், எதனையும் அறிகின்ற பேரறிவு, பெரும் விழிப்புணர்வு, பிரபஞ்சமாய் விரிந்து இயங்கும் சுதந்திரத்தன்மை, இயக்கங்கள் அனைத்தையும் ஆளுகின்ற ஈர்த்தல் தன்மை, இயக்கங்களுக்குள் மையம் கொண்டு அதனை உணரும் இணையும் தன்மை, இவற்றை தான் முழுமையாக அடைய நினைக்கின்றான். ஆனால் அதை மாற்று வழியில் அடைய முயல்கின்றான். தோல்வியில் முடிகின்றான். மரணம் அவனை வென்றுவிடுகின்றது. அப்படியென்றால் மரணத்தை வென்று இந்த நிலையை அடைந்தவர்கள் யார்? நந்தியம்பெருமான், திருமூலர் தொடங்கி வள்ளல் பெருமான் வரை அனைத்து மகான்கள். நாம் இந்த நிலை அடைவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? மல இயல்புகள் வெளியேறி ஆன்ம அருள் இயல்புகள் வெளிப்பட வேண்டும். இதுவே பிறப்பை ஒழிக்கும் முதன்மை வழி. இதனை சொல்லித் தருபவரைதான் நாம் குரு என்று அழைக்கின்றோம். மனித வடிவம் தாங்கிய இவரையே ஸ்தூல குரு என்கின்றோம். இவருடைய வெளிப்பாடுகளுக்குத்தான் குருவருள் என்று பெயர். குருவே பேரருள், திருவருள், குருவருள் ஆகிய சத்குரு, ஜகத்குரு, ஸ்தூலகுரு பற்றிய உண்மைகள் புரிகிறது. மனித வடிவம் தாங்கிய ஸ்தூல குருவை ஏற்று இவர் வெளிப்பாடுகளான குருவருளை பெறுவதால் என்ன நிகழும்? ஸ்தூல குருவின் வெளிப்பாடான குருவருளை பெறும்போது அவர் நமக்குள் தொட்டுக்காட்டி உணர்த்தும் ஜகத்குருவை உணர்வோம். ஜகத்குருவான திருவருளை பெறுவோம். திருவருளே நம்முள் மனசாட்சியாய் உள்ளது. திருவருள் பெறும்போது மனசாட்சி காட்டும் பாதையில் நின்று சத்குருவின் பேரருளை பெறுவோம். சத்குருவின் பேரருளே உள்ளுணர்வாக ஒவ்வொரு மனித இயக்கங்களினுள்ளும் மையம் கொண்டுள்ளது. இந்த உள்ளுணர்வின் உறவை பெறுவதே பிறப்பின் பயன். குருவே அப்படியென்றால் உள்ளுணர்வுதான் சத்குருவா? ஆம். பேரொளி தூண்டலாய், பேரறிவு இயல்பாய், பேரருள் வடிவாய், அதினுண் அலைகளாக நமக்குள் நின்று நம்மை இயக்கும் சத்குருவாகிய உள்ளுணர்வின் உறவை பெற்று தருபவர்தான் ஜகத்குருவான மனசாட்சி. குருவே, ஜகத்குரு பற்றிய உண்மைகள் புரிகின்றது. ஸ்தூல குரு பற்றிய உண்மை என்ன? இவரையே நாம் உபதேச குரு என்கின்றோம். ஸ்தூல குரு என்பவர் நம்மை போல் மனித வடிவம் தாங்கியவர். நம் இயல்பு வளர்ச்சிக்கு உதவுகின்ற உண்மை குரு. இவர் பரமகுருவாகிய அருவுரு வடிவான மனசாட்சியோடு உறவு கொண்டு அவரின் திருவருள் உபதேசங்களை பெற்றவராக இருப்பார். பக்குவ முதிர்வில் மனசாட்சி துணையோடு பரமேஷ்டி குருவாகிய உள்ளுணர்வின் பேரருள் உபதேசங்களை பெறுபவராக இருப்பார். தன்னை தொடரும் மாணவர்களுக்கு முதலில் பரமகுருவாகிய மனசாட்சியோடு உறவு கொள்ளும் கலையை கற்றுத்தருவார். காரணம், மனசாட்சி மட்டுமே நமக்காக இறைமை அமைத்து தந்திருக்கின்ற தனிப்பட்ட குரு. குருவே, அப்படியென்றால் ஸ்தூல குருவின் குரு அருளால் மட்டுமே நாம் ஜெகத்குருவான பரமகுருவாகிய மனசாட்சி உறவையும் சத்குருவான பரமேஷ்டி குருவாகிய உள்ளுணர்வு உறவையும் பெற முடியுமா? ஸ்தூல குருவாக நாம் யாரை ஏற்பது? ஸ்தூல குருவால் மட்டுமே மனசாட்சி உறவையும் உள்ளுணர்வு உறவையும் பெற்றுத் தர முடியும். நம் இயக்க அமைப்பிற்கேற்ப, நம் இயல்பு வெளிப்பாட்டிற்கேற்ப நமக்குள் இயங்கும் ஜகத்குருவான மனசாட்சியை அறிவித்து தமது உயரிய போதனைகளாலும் பயிற்சிகளாலும் அவர் உறவை நமக்கு பெற்றுத்தந்து நம் மல நீக்க முயற்சிக்கான சரியான பாதையை வகுத்து தந்து மனசாட்சியுடன் நாம் இணைவதற்கான அத்தனை உளவுகளையும் உபாயங்களையும் சொல்லித்தந்து யார் இணைத்து வைக்கின்றாரோ அவரே மானிட வடிவம் தாங்கிய ஸ்தூல குரு. அவர் செய்யும் இந்த பெரும் கருணையே குருவருள். குருவே, குரு என்றால் யார் என்று அற்புதமாக விளக்கினீர்கள்.
சத்குருவான பேரருள், ஜெகத்குருவான திருவருள், ஸ்தூல குருவில் இயங்கும் குருவருள். இதனை மேலும் எவ்வாறு புரிந்து கொள்வது? சூரிய ஒளி கதிர்கள் ஒரு பூத கண்ணாடியின் வழியாக பஞ்சின் மீது குவிக்கப்படும் போது அந்த பஞ்சு எரிந்து விடுகின்றது. அதுபோல் சூரிய ஒளிக்கதிர்கள் தான் பேரருள். அந்த கதிர்களை குவிக்க முயலும் பூத கண்ணாடி தான் குருவருள். குவிக்கப்பட்டு வெளிப்பட்ட கதிர்கள் தான் திருவருள். எரிக்கப்பட்ட பஞ்சுதான் நமக்குள் உள்ள மலம். நேரிடையாக சூரிய கதிர்களால் பஞ்சு எரிவதில்லை. பஞ்சு எரிய கதிர்களை குவித்து தரும் கண்ணாடி தேவை. அதுபோல் நேரடியாக பேரருளால் நம்முடைய மலம் கரைவதில்லை. மலம் கரைய குருவருள் துணையை நாம் அடைய முயல வேண்டும். போலி குருமார்களிடம் விழுந்து விடாமல் நந்தி, திருமூலர் தொடங்கி வள்ளல் பெருமானார் வரை அனைத்து மகான்கள் உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் வாழ்வியல் முறைகளையும் சொல்லித்தரும் சத்திய குருவிடம் சரணடைய வேண்டும். இவரே ஸ்தூல குரு. கு என்பது இருள், இது அறியாமை முதிர்வு, இது நமக்குள் உள்ளது. ரு என்பது ஒளி, இது அறிவில் தெளிவு, இதுவும் நமக்குள் தான் உள்ளது. நமக்குள் அறியாமை முதிர்வாக இருக்கும் இருள் அகன்று அறிவில் தெளிவாகிய ஒளி வெளிப்பட வேண்டும். குருவே, அப்படியென்றால் இருளிலிருந்து ஒளியை அடைந்தவர்களை குரு என்று சொல்லலாம் அல்லவா? ஒளி என்பது அடைய வேண்டிய ஒன்று அல்ல, அது ஏற்கனவே இருக்கும் ஒன்று. அதை மறைத்த இருள் வெளியேறும் போது ஏற்கனவே இருந்த ஒன்று தானாகவே வெளிப்படுகின்றது. ஒன்று வெளியேற வேண்டியது, மற்றொன்று வெளிப்பட வேண்டியது. அறியாமையை அகற்றுவது அருள். அருள் என்பது ஆளுமை. இதனையே குருவருள் என்பர். அகந்த இருளை அகற்றி ஆன்மாவை ஒளிரச் செய்யும் ஆளுமைத்தன்மையே குருவருள். அறியாமை முதிர்வாகிய இருள் வெளியேறி அறிவில் தெளிவாகிய ஒளி வெளிப்பட்டவர் குரு. குருவான இவர் தம்போன்ற பிற மனித இயக்கங்களின் மீது ஆளுமை கொண்டு அவ்வியக்கங்களின் அறியாமையை அகற்றும் அருள் செயலே குருவருளாகும். சிறப்பு குருவே, பேரருளாக எல்லா இயக்கங்களையும் இயக்கும் சத்குரு எவ்வாறு வெளிப்படுகின்றார்? அவரை எவ்வாறு நாம் உணர்வது? பேரருள், இது பிரபஞ்ச முதன்மை. இதுவே மனிதனில் உள்ளுணர்வு. இதுவே சத்குரு. இதுவே பேரொளி தூண்டலில் பேரறிவு இயல்போடு பேரருளாக வெளிப்பட்ட பிரபஞ்ச முதன்மை பொருள். எல்லா இயக்கங்களிலும் இதுவே ஆதிமூலக்கரு. மனித இயக்கத்தில் இது உள்ளுணர்வாக உரைகின்றது, ஒளிர்கின்றது. சத்குரு என்பவரே உண்மை முதன்மை குரு. இவரே பிரபஞ்ச பேருண்மை விதிகளுக்கு அதிபதி. 3 முதன்மை குருமார்களும் வெவ்வேறானவர்கள் அல்ல, ஒருவரே எடுத்த 3 அவதாரங்கள். சத்குருவாகிய பேரருளின் பெருஞ்செயல் என்ன? இதுவே தோற்றுவித்தல், இயக்குவித்தல், வளர்ப்பித்தல், மாற்றியமைத்தல், உணர்ப்பித்தல், துய்ப்பித்தல், மறைப்பித்தல், ஒடுக்குவித்தல் ஆகிய எண்வகை தொழில்களை செய்கின்றது. இயக்கங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வைத்து பகிர்தலை தூண்டுகின்றது. இவைகளின் முயற்சிக்கு ஏற்ப பயன் விளைவுகளை தருகின்றது. தன் பேரறிவின் ஒரு சிறு பகுதியை ஆய்வறிவாக தந்து அதை பயன்படுத்தும் சுதந்திரத்தையும் தருகின்றது. இயக்கங்களை தன் இயக்கக்களமாக்குவதற்கு பற்பல தூண்டல்களை தருகின்றது. இதில் ஒன்று மனசாட்சி தூண்டல். சத்குருவாகிய பேரருள் தூண்டல் எங்கிருந்து வருகின்றது? அசைப்பது பேரொளி, இயல்புக்குள் எல்லைப்படுத்துவது பேரறிவு, அசைவது பேரருள். இந்த முதன்மை வடிவங்கள் 3 தான். வடிவத்தால் வேறுபட்ட எல்லா இயக்கங்களிலும் வெவ்வேறு நிலைகளில் வெளிப்படுகின்றது. இதையே பரம், முதன்மை, இறைவன், ஆண்மை, ஆளுமை, அருள் என்றெல்லாம் கூறுவர். பேரருளின் மூல அசைவுதான் பேரொளியாக விரிகின்றது. பின்பு எல்லைப்பட்ட எண்ணற்ற இயக்கங்களாக தோன்றுகின்றன. இதையே பறை, துணைமை, இறைவி, இணை, பெண்மை, அசைவு, பேரான்மா என்றெல்லாம் கூறுவர். பேரொளி, பேரறிவு, பேரருள் என்பது முதன்மை. பேரொளி, பேரசைவு, பிரபஞ்ச தோற்றங்கள். துணைமை, முதன்மை இறைவனாகும், துணைமை இறைவியாகும். சிறப்பு குருவே, மனசாட்சி பயிற்சி பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. ஆம், உள்ளுணர்வையும் மனசாட்சியையும் மனிதன் மறந்து போனாலும் மனிதனை மறக்காத மனசாட்சி மற்றும் அதன் மேன்மைகளை, அதன் உறவை பெரும் பயிற்சியையும் நம் அடுத்த உரையாடலில் தொடர்வோம் மகளே. குருவே, அற்புதமான விளக்கம், மிக்க நன்றி. நல்லது மகளே, இறைமையின் ஆசிர்வாதங்கள் தொடரட்டும். இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும். மேலும் விவரங்களுக்கு வள்ளலார் ஆதீனம் மையத்தை அணுகவும். வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. குருவே சரணம்.